a star in the making. கார்த்திகை மாதத்தில் வரும் மகா சிறப்புடைய பௌர்ணமி வரும் டிசம்பர் 4ஆம் தேதி அன்று வருகிறது. சிவபக்தர்களே இந்த நாளை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். மறந்தும் கூட இந்த நாளை தவற விட்டு விடாதீர்கள். அன்று எப்படி சூட்சுமமான முறையில் வழிபடுவது என்பதை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். இந்த புண்ணியம் உள்ள தகவலை அனைவருக்கும் பகிர்ந்துவிட்டு கமெண்டில் உங்களுக்கு பிடித்த சிவபெருமான் மந்திரத்தை பதிவிடுங்கள். பொதுவாக பௌர்ணமி என்றாலே சந்திரனின் ஆற்றல் மிகுந்த நாளாகும். இந்த நாளை இதுவரை யாரும் சொல்லாத இந்த சூட்சுமமான முறையில் சந்திர வழிபாடு செய்தால் மன அமைதி, ஆசீர்வாதம், செல்வம் போன்றவற்றை வாரி வழங்கும். இந்த அனைத்து ஆற்றலை உங்க வாழ்க்கையில ஈர்ப்பதற்கு இரவு 8 மணிக்கு பின் ஒரு தட்டில் ஒரு ஸ்பூன் பால், சிறிது தண்ணீர், ஒரு வெள்ளை மலர் வைங்க. வீட்டின் தெற்கு புறமாக நின்று அங்கிருந்து நேரா நிலாவை பார்த்து சந்திராய நமஹன்னு 11 தடவை சொல்லணும். அந்த சமயத்தில் உங்க இதயத்தில் உள்ள ஆசையை நிலா ஒளியோட சேர்த்து மனதுக்குள் அனுப்புங்க. பால், தண்ணீர், மலர் மூன்றுமே சந்திர தத்துவம் கொண்டவை. பால் மனதை தூய்மைப்படுத்தும், தண்ணீர் உணர்ச்சிகளை சமநிலைப்படுத்தும், மலர் அமைதியையும் நன்மையையும் இழுக்கும். இவை மூன்றும் சேரும் போது நிலாவின் ஆற்றல் உங்க மனம் வழியா உங்க வீட்டுக்கே வந்து சேரும். வழிபாடு முடிச்சதும் அந்த பால் தண்ணீர் கலவையை வீட்டின் வாசல் தெளிச்சு வைங்க. அதனால் அந்த மாதம் முழுக்க மன அமைதி, நிதி வளம், குடும்ப ஒற்றுமை வந்து சேரும். பௌர்ணமி இரவு நிலாவை பார்த்து நீங்களும் எப்படி செய்தீங்கன்னா நிலா ஒளி உங்க மனதையும் வீட்டையும் பிரகாசப்படுத்தும். உங்களுக்கு இந்த காணொளி பயனுள்ளதாக இருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள். நீங்கள் செய்யும் ஒவ்வொரு லைக்கும் ஃபாலோவும் இது போன்ற பல பதிவுகளை பதிவிட வழிவகுக்கும். எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பெல் சிம்பலை கிளிக் பண்ணிடுங்க.